நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மாயமாகியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தொலைபேசி உரையாடலின் போது நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொண்டதாகவும், இக்கட்டான சூழலை எதிர்கொள்ளும் நேபாள சகோதர சகோதரிகளுடன் இந்திய மக்கள் துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்திற்கு மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். நேபாள நாட்டில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 384 பேர் மாயமாகியுள்ளனர். நேபாளத்தின் வடக்கு பகுதியில் ரஸ்வா மாகாணத்தில் உள்ள கோஷியா ஆற்றில் இன்று காலை திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காட்டாற்று வெள்ளமாக கரை புரண்டோடும் வெள்ளத்தில் சிக்கி 105 இந்தியர்கள், 37 வெளிநாடு வாழ் இந்தியர்கள், 384 சுற்றுலா பயணிகள் உட்பட மொத்தம் 400க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா, தெற்கு ஆப்பிரிக்கா மற்றும் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்களும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாயமானவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றின் கரையோர பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் தகுந்த பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அந்நாட்டின் பிரதமர் பாலேந்திர ஷா அறிவுறுத்தியுள்ளார். நேபாள நாட்டில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாயமான இந்தியர்கள் குறித்த தகவல்களை பெறுவதற்கு தலைநகர் காட்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது. இதன்படி இந்திய தூதரகத்தை 977931316807 மற்றும் 977970910750 என்ற அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம். நிலைமையை இந்திய தூதரகம் கண்காணித்து வருவதாகவும், மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை நேபாள அரசுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. விரைவில் இந்தியா சார்பில் நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நேபாளம் மற்றும் சீன எல்லையை இணைக்கும் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பியோடிய நெஞ்சை பதப்பதைக்கும் நேரடி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நேபாளம் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்தை சேர்ந்த 57 சுற்றுலா பயணிகளும் சிக்கிக் கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் சுற்றுலா நிறுவனத்தின் சார்பில் கடந்த 23ஆம் தேதி 57 சுற்றுலா பயணிகள் நேபாளத்திற்கு 3 வேன்கள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர். இவர்களது வாகனங்கள் நேபாளம் சீனா எல்லை அருகே சென்று கொண்டிருந்த போது கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது. இவர்களில் திருச்சி, சென்னை, மயிலாடுதுறை, சிதம்பரம், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், ஓசூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் புதுவையை சேர்ந்தவர்களும் நேபாளத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். நேபாளத்திற்கு சென்ற தமிழக யாத்ரீகர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டது தெரியவந்ததை அடுத்து அவர்களது உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் குறித்து அறிந்து கொள்ள மாநில அரசின் அயலக தமிழர் நலத்துறையின் சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டணமில்லா உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி இந்தியாவை சேர்ந்தவர்கள் 180030093793 என்ற எண்ணையும், வெளிநாட்டினர் 918069009900 என்ற எண்ணையும், புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு 9289516712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை தமிழகம் வருகிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறவுள்ள தேர்தல் விழிப்புணர்வு குறித்த மண்டல மாநாட்டுக்கு தலைமை வகிக்கும் அவர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகிறார். ஜனநாயகத்தை கற்போம், ஜனநாயகத்தை வழிநடத்துவோம் என்ற கருப்பொருளின் கீழ் நடத்தப்படும் இந்த முன்னெடுப்பு வாக்காளர் விழிப்புணர்வை வலுப்படுத்துதல், வருங்கால வாக்காளர்கள் இடையே அரசியலமைப்பு விழிப்புணர்வை வளர்த்தல் மற்றும் தேர்தல் பணிகளுக்கு டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டையை புதுப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும், பழைய அடையாள அட்டையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்றும் சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் நவீனமயமாக்கப்பட்ட புதிய அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு அதிக தொகை செலவாகும் என்ற காரணத்தினால்தான் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்றார். மேலும் H1N1 நோய் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.